வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, தமிழ் 8th தமிழ்லேருந்து இயல் 1ல் 100 வினா விடைய நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 30 கொஷின் இருக்குது. டிஎன்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஷின் தமிழ்லேருந்து இருக்குது. மிஸ் பண்ணாத பாருங்கள் ஓகேங்களா. நாம் இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். கொஷின் நம்பர் 1 பாருங்கள், 8th தமிழ் டேம் 1 ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அதாவது வினா வங்கி வேணுங்கிறவங்க ஓகேங்களா இந்த நம்பருக்கு கால் பண்ணவும். 97 89 51 92 66 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா. வினா வங்கி எப்படி வாங்குறதுங்கிற வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். கொஷின் நம்பர் 1 பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2உடன் இணைய. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் இணைய. பாருங்கள், வைப்பு என்றால் நிலப்பகுதி. வைப்பு என்றால் நிலப்பகுதி. அப்போ 3 கமா. அடுத்து பாருங்கள், இசை என்றால் மகிழ்ச்சி. இசை என்றால் புகழ். இசை என்றால் புகழ். இசை என்றால் புகழ் 4 கமா. தொல்லை என்றால் பழமை. தொல்லை என்றால் பழமை. அப்போ 1 கமா. சூழ்களி அப்படின்னா அறியாமை இருள். சூழ்களி அப்படின்னா அறியாமை இருள். அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்கள், வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. இசை என்றால் புகழ். தொல்லைனா பழமை. சூழ்களி அப்படின்னா அறியாமை இருள். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. அப்போ ஆன்சர் எதில் இருக்குது? 7 இருக்குது. 3 கமா 4 கமா 1 கமா 2. அப்போ ஆன்சர் அதுக்கு ஏ. அடுத்து பாருங்கள், தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளதுன்னா 27 இயல்களை கொண்டுள்ளது. அடுத்து பாருங்க, தமிழில் ஓகேங்களா சொல் என்பதற்கு டேஸ் என்பது ஒரு பொருள் ஆகும். தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்பது ஒரு பொருள் ஆகும். நெல் என்பது ஒரு பொருள் ஆகும். ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 4 கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பில் தவறானது. அதாவது கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பில் தவறானது கேட்குறாங்க. சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. அப்போ சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது சரி. அடுத்து பாருங்க, மெய்யை குறிக்கும் புள்ளி பயன்படுத்துவதில்லை. மெய்யை குறிக்கும் புள்ளி பயன்படுத்துவதில்லை. இதுவும் சரி. ஏகார ஓகார குறில் நெடில் வேறுபாடில்லை. ஏகார ஓகார குறில் நெடில் வேறுபாடு இல்லை. சரி. அடுத்து பார்த்துங்க, சா அதாவது பார்த்தீங்கன்னா சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் தவறு. அப்போ ஆன்சர் இதுக்கு டி தான் தவறானது. ஆன்சர் டி தான் இதுக்கு தவறானது. அடுத்து பாருங்கள், 5வது கொஸ்டின், எழுத்துக்களின் பிறப்பு தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. எழுத்துக்களின் பிறப்பு தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பர். அப்போ எழுத்துக்களை பிறப்பினை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பர். சரி. 2 உயிரெழுத்துக்கள் 12 மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது. அப்போ உயிரெழுத்து 12 மார்பை இயல்பாக கொண்டு இடமாக கொண்டு பிறக்கிறது. தவறு. ஆகிய 2 வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. சரி. அப்போ இதில் சரியானது எது? கூற்று 1 3 மட்டும் சரியானது. 1 3 மட்டும் சரி. அப்போ உயிரெழுத்து 12 எதில் பிறக்கிறது? உயிரெழுத்து 2 ஓகேங்களா. வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆயுத எழுத்து ஓகேங்களா. இது எல்லாமே தலையில் பிறக்கக்கூடியது. ஆயுத எழுத்து எதில் பிறக்குது? தலையில் பிறக்குது. ஆயுத எழுத்து தலையில் பிறக்கிறது.
அப்போ தவறானது இந்த 2 மட்டும்தான். 12 மார்புமாக இடமா திறக்கிறது தான் தப்பு. கொஸ்டின் நம்பர் 6. ஏழ்கடல் வைப்பினும் தன்மானம் வீசி இசை கொண்டு வாழியவே. இவ்வடிகளை பாடியவர் யார்? ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. இவ்வடிகளை பாடியவர் யார்? பாரதியார். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் என அழைக்கப்படுபவர். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் என அழைக்கப்படுபவர் யார்? பாரதியார். ஆன்சர் டி, பாரதியார். கொஸ்டின் நம்பர் 8. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்கள், விசும்பு அப்படின்னா வானம். விசும்பு என்றால் வானம். அப்போ 2 கமா. மயக்கம் என்றால் கலவை. மயக்கம் என்றால் கலவை 1 கமா. வாழாமை அப்படின்னா தவறாமை 4 கமா. மரபு அப்படின்னா வழக்கம். மரபு என்றால் வழக்கம். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்கள், விசும்பு என்றால் வானம், மயக்கம் என்றால் கலவை, வாழாமைனா தவறாமை, மரபுனா வழக்கம். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. ஆன்சர் பியில் தான் 2 கமா 1 கமா 4 கமா 3 இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. மரபு நிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை. மரபு நிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை. மரபு வழிபட்ட சொல்லின் ஆன என்ற அடிகளை பாடியவர் யாருன்னா தொல்காப்பியர். அப்போ மரபு நிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன என்ற அடிகளை பாடியவர் யார்? தொல்காப்பியர். அடுத்து பாருங்க, மரபு நிலை திரியின் பிரிதாகும் என்ற அடிகளை இடம்பெற்றுள்ள அதிகாரம். அப்போ மரபு நிலை திரியின் பிரிதாகும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் பொருள் அதிகாரம். ஆன்சர் பி, பொருள் அதிகாரம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 11. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. ஓகேங்களா? இளமை பெயர் என்னது? இளமை பெயரை பொறுத்துக்கு சொல்கிறாங்க. புலிக்கு பார்த்தீங்கன்னா புலி பரல். அப்போ 3 கமா. சிங்க குருளை 1 கமா. யானை கன்று அப்போ 4 கமா. ஆட்டு குட்டி அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க, புலி பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, ஆடு குட்டி. புலி பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, ஆடு குட்டி. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. அப்போ இது எதில் இருக்கு? ஆன்சர் சியில் இருக்குது. 3 கமா 1 கமா 4 கமா 2. அடுத்து பாருங்க, 12வது கொஸ்டின். ஈரா இளங்குமரனார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. மதுரைக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை பாவனர் நூலகம் அமைத்துள்ளார். ஓகேங்களா? இது தப்பு. அதாவது மதுரைக்கு அருகில் கிடையாது இது, அதனால் அது தப்பு. செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்பட்டவர் இவர். பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். சரி. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சரி. அப்போ ஆன்சர் 2 கூற்று 2 3 மட்டும் சரி. அப்போ இது பார்த்தீங்கன்னா மதுரை கிடையாது, திருச்சிக்கு அருகில். இது திருச்சிக்கு அருகில்னு போட்டிருந்தா தான் இந்த கொஸ்டினும் சரி. அப்போ தவறானது 1 மட்டும் தவறு, 2 3 சரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக. அதை பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. பாருங்க, இப்பு இம்மு அப்படின்னா மேல் இதழ் கீழ் இதழ். இப்பு இம்மு மேல் இதழும் கீழ் இதழும் ஒட்டுவது தான் இப்பு இம்மு. அப்போ 2 கமா. ஈ என்பது நாவின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் அமைவது. அப்போ 1 கமா.
இரு இல்லை அப்படின்னா மேல்வாய் நாக்கின் நுனி இணைவது, மேல்வாய் நாக்கின் நுனி இணைவது 4 கமா. வெறும் இல் அப்படிங்கிறது மேல்வாய் பல்லின் அடி நாக்கின் ஓர தடித்தல், நாக்கின் ஓரம் தடித்தல், அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, ஓகேங்களா. இப்பு இம்மு மேல் இதழும் கீழ் இதழும் இணைவது தான் இப்பு இம்மு. ஈ என்பது நாவின் அடிப்பகுதி, மேல்வாயின் அடிப்பகுதி. இரு இல்லை என்பது மேல்வாய் நாக்கின் நுனி, இல்லு என்பது மேல்வாய் பல்லின் அடி நாக்கின் ஓரம் தடித்தல். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 14. கல்வெட்டுக்கள் மற்றும் செப்பீடுகள் முறையே எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? அப்போ கல்வெட்டும், ஓகேங்களா, கல்வெட்டுக்களும் செப்பீடுகளும் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டு, ஓகேங்களா, செப்பீடுகள். அப்போ ஆன்சர் ஏ, கிமு 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டு செப்பீடுகள், ஓகேங்களா, கிடைக்கின்றன. ஆன்சர் ஏ. எல்லா பொருளும் பொருள் குறித்தனவே என கூறியவர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என கூறியவர் தொல்காப்பியர். ஆன்சர் சி, தொல்காப்பியர். அடுத்து பாருங்க, 16வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 ஐ பொறுத்துக. ஒளி மரபு. புலி என்ன பண்ணும்? உரும்பும், புலி உரும்பும், அப்போ 4 கமா. சிங்கம் முழங்கும் அல்லது கர்ச்சிக்கும் 1 கமா. யானை பிளிரும், அப்போ 2 கமா. பசு கத்தும், அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, புலி உரும்பும், சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும், சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும், யானை பிளிரும், பசு கதரும். அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. அப்போ ஆன்சர் இது டியில் தான் இருக்குது, 4 கமா 1 கமா 2 கமா 3. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. எழுத்துக்களின் இடப்பிறப்பு பாருங்க. வல்லின மெய் எழுத்து எங்கே பிறகுனா மார்பல பிறக்கும், ஓகேங்களா. அப்போ 3 கமா. மெல்லின மெய் எழுத்து மூக்குல பிறக்கும், அப்போ 4 கமா. இடையின மெய் எழுத்து கழுத்தில் பிறக்கும், அப்போ 1 கமா. ஆயுத எழுத்து தலையில் பிறக்கும், மறுபடியும் பாருங்க. வல்லின மெய்யெழுத்து மார்பு, இது வல்லின மெய்யெழுத்து மார்பு, மெல்லின மெய்யெழுத்து மூக்கு, இடையின மெய்யெழுத்து கழுத்து, ஆயுத எழுத்து தலை, ஓகேங்களா. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. அப்போ 3 கமா 4 கமா 1 கமா 2 எதில் இருக்குது? 7 இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 18. இருதிணைகள் ஐம்பால் இயல் நெறி வாடா அமைந்த திரிபு இயல் சொல்லோடு தாடா அல் வேண்டும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அடுத்து பாருங்க, சி சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா விஜயா முதலிய இதழ்களை நடத்தி இந்திய விடுதலை போருக்கு வித்திட்டவர். ரைட்டு. சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார். சீட்டு கவிகளையும் எழுதியுள்ளார். சரி. அடுத்தது, தமிழ்மொழி வாழ்ந்து என்னும் தலைப்பிலான பாடல் பாரதியார் கவிதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. சரி. அப்போ 3மே சரி. அப்போ கூற்று 1 2 3 சரி. கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. அப்போ கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கல்வெட்டுக்கள் 20 கல்வெட்டுக்கள் செப்பிடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்கள். கல்வெட்டு செப்பிடுகள் ஆகியவற்றில் காணப்படும்
வரி வடிவங்கள். வரி வடிவங்கள் வரி வடிவங்கள் பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் ஓகேங்களா வட்டெழுத்து, செப்பேடில் தமிழ் எழுத்துக்கள். அப்போ ரெண்டுமே சரி. ஏ மற்றும் பி. ஏ மற்றும் பி. ஆன்சர் சி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பறவைகளின் ஒளிமரபு. பறவைகளின் ஒளி மரபு. ஓகேங்களா. ஆந்தை என்ன பண்ணுறோம்? ஆந்தை அலரும். அப்போ 2 கமா. மயில் அகவும். அப்போ 1 கமா. புறா குணுகும். அப்போ 4 கமா. கூகை குளரும். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, ஆந்தை அலரும், மயில் அகவும், புறா குணுகும், கூகை குளரும். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. அப்போ ஆன்சர் பி. 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 23. கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்பொதி. கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்பொதி என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தமிழ் எழுத்துக்கள் பற்றி, தமிழ் எழுத்துக்கள் தொடர்பான கூற்றுகளை கவனி. தமிழ் எழுத்துக்கள் தொடர்பான கூற்றுகளை கவனி. பாருங்க, வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து. அப்போ மிக பழமையான தமிழ் எழுத்து எது? வட்டெழுத்து. சரி. சேர சோழ பாண்டிய மண்டலங்களில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்கள் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சரி. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமாக 11ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு கல்வெட்டுக்களில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் கூற்று 1 2 3 சரி. அப்போ கூற்று 1 2 3 சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 25. தொல்காப்பியம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. தொல்காப்பியர் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓர் எழுத்து மொழி எவை எனினும் நெட்டெழுத்து ஆறா ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் தொல்காப்பியர். அப்போ இது தவறு. அடுத்தது, குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல்லானது இல்லை, சொல் ஆவது இல்லை. அது பார்த்தீங்கன்னா குற்றெழுத்து தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5ஆம் மொழி நிறைவு இலவே என்பர். சரி. ஓரெழுத்து ஒரு மொழி எவையெனின் நெட்டெழுத்துக்கள் 7. நெட்டெழுத்துக்கள் 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். அப்போ இதுவும் சரி. ஓகேங்களா. நெட்டெழுத்து 7 தான். அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி, நெட்டெழுத்து 7 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தொல்காப்பியர். அப்போ 2 3 மட்டும் சரி. 2 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. வாயை திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். வாயை திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஊ ஊ. ஆன்சர் ஏ ஊ ஊ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. வினை மரபு. பாருங்க, சோறு உண்ணு, சோறு உண்ணு. அப்போ 3 கமா. தண்ணீர் குடி, தண்ணீர் குடி 1 கமா. முறுக்கு தின்னு, முறுக்கு தின்னு 4 கமா. பால் பருகு, பால் பருகு. அப்போ 2. மறுபடியும் பாருங்க, சோறு உண்ணு, தண்ணீர் குடி, முறுக்கு தின்னு, பால் பருகு. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. 28. மேல்வாயை நாக்கின் ஓரங்களில் தடித்து தடவுவதால் பிறக்கும் எழுத்து. மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் எழுத்து. ஓகேங்களா. இல்லு. பிறக்கும் எழுத்து இல்லு. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 29. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஓகேங்களா. கான்ஸ்டன்டன் அப்படின்னா மெய்யெழுத்து, மெய் எழுத்து. அப்போ 4 கமா. எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு, எபிகிராஃப்னா கல்வெட்டு. அப்போ 3 கமா. பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து. அப்போ 2 கமா.
லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகரவரிசை. லெக்சிகோகிராஃபினா அகரவரிசை. அப்போ ஆன்சர் 4,3,2,1. அப்போ எங்கே இருக்கு? டீயில் இருக்குது. 4,3,2,1. மொழியை அல்லது சொல்லை எத்தனை வகையாக்குவர்? 3 வகையாக்குவர். ஆன்சர் சி. கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் அழைக்கப்பட்டது. அப்போ தமிழகத்தில் கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஓகேங்களா டேஸ் என அழைக்கப்பட்டதுன்னா கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டது. ஆன்சர் பி, கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 32. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக. எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. பாருங்க இக்கு இங்கு அப்படிங்கிறது நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த இக்கு இங்கு தோன்றுது. அப்போ 3 இஞ்சி நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை தொடுவதால் இது உருவாகிறது. 4 இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி தொடுவது. அப்போ 1 மறுபடியும் பாருங்க இத்து இன்னுங்கிறது மேல்வாய் பல்லின் அடிநாக்கின் நுனியை தொடுவது. மேல்வாய் பல்லின் அடி நாக்கின் நுனியை தொடுவது. மறுபடியும் பாருங்க இக்கு இங்கு நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுதல். இஞ்சி நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை தொடுவது. அடுத்து பாருங்க இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடுவது. இத்து இந்து மேல்வாய் பல்லின் அடி நாக்கின் நுனியை தொடுவது. அப்போ 3 4 1 2. அப்போ எங்கே இருக்கு? 7 தான் இருக்குது பாருங்க. 3 4 1 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 33. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு. போன்மீனா ஒளியன். அப்போ 3 வெவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து. வெவ்வல் என்பது உயிரெழுத்து. ஓகேங்களா? ஆர்டியோலஜி போனடிக்ஸ் அப்படின்னா ஒளி பிறப்பியல். 4 நோசல் கன்ஸ்டன்ட் சவுண்டு. இப்போ மூக்கொலி. இதுக்கு பேர் மூக்கொலி. அப்போ 2 அப்போ ஆன்சர் 3 1 4 2. இப்போ ஆன்சர் 7 தான் இருக்குது. 3 1 4 2. அடுத்து பாருங்க நிலம் பொது என்ற கட்டுரை இடம்பெற்ற தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர். நிலம் பொது என்ற கட்டுரை இடம்பெற்ற தமிழக பழங்குடி என்ற நூலை எழுதியவர் பக்துவாச்சல பாரதி. ஆன்சர் பி, பக்துவாச்சல பாரதி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 33. வினைமுற்று தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய். எதை சொல்கிறாங்க? வினைமுற்று தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. பொருள் முற்று பெறாத வினை சொற்கள். பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. அடுத்து பாருங்க வினைமுற்று 2 வகைப்படும். வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. அவை தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. ஏவல் அல்லது வேங்கோடு வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. சரி. அப்போ வினைமுற்று முப்பால் 3 காலம் 3 இடமும் ஆகியவற்றில் வரும். இது தவறு. அப்போ ஆன்சர் கூற்று 1 2 சரி. 1 2 மட்டும் சரி. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்த்தற்று. இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் ஓமையணி. ஆன்சர் டி, இல்பொருள் ஓமையணி. கொஸ்டின் நம்பர் 37. காடர்கள் யார்? காடர்கள் தொடர்பான கீழ்கணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்வு செய். பரம்பிக்குளம் ஆனைமலை, அதாவது பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளமோ ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். சரி. தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று எண்ணினர். சரி. தமிழ்நாடு கேரளா, அதாவது பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு கேரளா மாநில எல்லைக்கு அருகில் அந்த பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகள் அமைந்துள்ளது. சரி, அப்போ மூணுமே சரி. கூற்று 1, 2, 3 சரி. அடுத்து பாருங்க, சுகு வாமிஸ். சுகு வாமிஸ் என்னும் பழங்குடியினர் வசிக்கும் நாடு எது மற்றும் அவர்களின் தலைவர்? அப்போ பார்த்தீங்கன்னா சுகு வாமிஸ் அப்படிங்கிற பழங்குடியினர் அமெரிக்காவில் வாழ்கிறாங்க. அவர்களின் தலைநகர், அவருடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியாட்டல். அமெரிக்காவில் தான் சுகு வாமிஸ் அப்படிங்கிற பழங்குடியினர் இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைவர் பேர் என்னது? சியாட்டல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 39 பாருங்க. கடல் ஓடா கால்வல் நெடுந்து கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பிரிதி மொழிதல் அணி. ஆன்சர் ஏ, பிரிதி மொழிதல் அணி. அடுத்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஈரம் அப்படிங்கன்னா இரக்கம். ஈரம் என்றால் இரக்கம். அப்போ 3 கமா. முழவு அப்படின்னா இசைக்கருவி. முழவு என்றால் இசைக்கருவி. 4 கமா. ஞானம் என்றால் வெக்கம். ஞானம் என்றால் வெக்கம். 1 கமா. செஞ்சொல்லுனா திருந்திய சொல்லு. செஞ்சொல் என்றால் திருந்திய சொல்லு. மறுபடியும் பாருங்க, ஈரம் என்றால் இரக்கம். முழவு அப்படின்னா இசைக்கருவி. நாணம் என்றால் வெக்கம். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல்லு. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 41. நடக்கிறது. என்னது? நடக்கிறது என்ற வினைமுற்றிற்கு உரிய வேர் சொல்லு. உரிய வேர் சொல்லு எது? நட. அடுத்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்கள், டிராபிஸ் அப்படின்னா பழங்குடியினர். அப்போ 4 கமா. திக்கெட் அப்படின்னா புதரு. திக்கெட்டுனா புதரு. 1 கமா. லோகஸ்ட் அப்படின்னா வெட்டுக்கிளி. அப்போ 2 கமா. முட்டு அப்படின்னா முட்டு. அப்போ 3 கமா. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 43. வினை முற்று தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை தேர்வு செய். ஓகேங்களா? பாருங்கள், செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய 6 வெளிப்படும் அமைவது தெரிநிலை வினைமுற்று. அப்போ 6 அமைஞ்சதுன்னா தெரிநிலை வினைமுற்று. அடுத்து பார்த்துங்க, 2 பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும். அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகேங்களா? செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று. அப்போ இது 2மே சரி. தெரிநிலை வினைமுற்றாலும் சரி, குறிப்பு வினைமுற்றுக்கு 2க்குமே சரி. அப்போ கூற்று 1, 2 சரி. அடுத்து 44. சமன் செய்து சீர்தூக்கின் கோல் மேல் கோல் போல். சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்த ஒருபால் கோடாமை சான்றாருக்கு அணி. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், 45வது கொஸ்டின். விளைவு தொடர். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. விளைவு தொடர். பாருங்கள், ஏவல் அப்படின்னா இளமையில் கல். இளமையில் கல்லை கற்க சொல்கிறாங்க. 4 கமா. வேண்டுதல் உன் திருக்குறள் நூலை தருக. உன் திருக்குறள் நூலை தருக. அப்போ 1 கமா. வாழ்தல் உழவு தொழில் வாழ்க. உழவு தொழில் வாழ்க. அப்போ 2 கமா. வைதல் கல்லாமை ஒழிக. வைதல் என்பது கல்லாமை ஒழிக. 3. மறுபடியும் பாருங்க, ஏவல் என்பது இளமையில் கல். வேண்டுதல் அப்படிங்கிறது உன் திருக்குறள் நூலை தருக. வாழ்தல்ங்கிறது உழவு தொழில் வாழ்க. வைதல் என்பது கல்லாமை ஒழிக. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் சி. ஆன்சர் சி.
அடுத்து பாருங்கள் பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அது பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இப்போ பிளைன் அப்படின்னா சமமாக இருக்கிறது, சமநிலை. பிளைன் என்றால் சமநிலை. 4 கமா. வெள்ளை அப்படின்னா பள்ளத்தாக்கு, வெள்ளி அப்படின்னா பள்ளத்தாக்கு, அப்போ 3 கமா. ரெட்டேஜ் அப்படின்னா மலைமுகடு, அப்போ 2 கமா. அடுத்து பாருங்கள் ஓகேங்களா, லியோ பாரட் சிறுத்தை, அப்போ 1. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. அப்போ எங்கே இருக்குது ஆன்சர்? டியில் இருக்குது. 4 கமா 3 கமா 2 கமா 1. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 47. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முனவை மீட்டுவது. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முனவை மீட்டுவது ஓடை. ஆன்சர் பி, ஓடை. காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர். வா கீதா. அடுத்து தமிழ் கும்மி பாடல்கள் பற்றி சரியான கூற்றுகள் எவை? நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடலாக பாடினர். சரி. பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. சரி. புலவர் சே. ராசு பஞ்ச கும்மிகள் என்ற நூலை தொகுத்தார். சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. அடுத்து 50வது கொஸ்டின். வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல். வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற கதை இடம்பெற்ற நூல் எது? யானையோடு பேசுதல். ஆன்சர் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்கிறாங்க. பிப்ரவரி 2 அப்படிங்கிறது உலக ஈர நில தினம், அப்போ 2 கமா. செப்டம்பர் 16 ஓசோன் தினம், 1 கமா. அக்டோபர் 4 உலக வனவிலங்கு தினம், 4 கமா. அக்டோபர் 5 உலக இயற்கை நீரிழிவு தடுப்பு தினம், மறுபடியும் பாருங்கள். பிப்ரவரி 2 உலக ஈர நில நாள். செப்டம்பர் 16 உலக ஓசோன் நாள். அக்டோபர் 4 உலக வனவிலங்கு தினம். அக்டோபர் 5 உலக இயற்கை சீரிழிவு தடுப்பு தினம். இப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. எங்கே இருக்குது? 7 இருக்குது. அப்போ ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 52வது கொஸ்டின். தமிழகத்தின் பேர்த்வெர்ஸ் என நின்று புகழப்படுபவர் அரங்கநாதனுடைய இயற்பெயர் தான் வாணிதாசனுக்கு தான் ஓகேங்களா தமிழகத்தின் பேர்த்வெர்ஸ் என்று புகழப்படுபவர். வாணிதாசனுடைய இயற்பெயர் தான் அரங்கநாதன். கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நுண்டி சிந்து பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். ஆன்சர் ஏ. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. முகில் என்றால் மேகம், அப்போ 2 கமா. விண்ணம் என்றால் தேசம், அப்போ 4 கமா. ஓகேங்களா. மெத்த அப்படின்னா மிகவும், என்றால் மிகவும், அப்போ 1 கமா. சேகரம் என்றால் ஓட்டம், அப்படின்னா கூட்டம், சேகரம்னா கூட்டம், அப்போ 3. மறுபடியும் பாருங்கள். முகில் என்றால் மேகம், விண்ணம் என்றால் தேசம், மெத்த அப்படின்னா மிகவும், சேகரம் அப்படின்னா கூட்டம். அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் டி. 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் டியில் தான் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 55. காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்.
காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர். மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ், ரெண்டு பேருமே ஏ மற்றும் பி. ஏ மற்றும் பி தான் அதுக்கு சரியான ஆன்சர். வெட்டுக்கிளியும் சருகுமானும் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை தேர்வு செய். வெட்டுக்கிளியும் சருகுமானும் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை தேர்வு செய். சருகுமான் ஒரு சிறிய பிராணி. அது ஒரு பெரிய வீட்டு பூனை அளவுக்கு இருக்கும். சரி. சருகுமான் கூச்சப்படும் விலங்கு ஆகும். சருகுமான் கூச்சப்படும் விலங்கு ஆகும். சரி. பித்தக்கண்ணு என்னும் சருகுமானை ஒரு மாலை நேரம் வெட்டுக்கிளி பார்த்தது. தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் டி. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது எவ்வகை தொடர்? கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது எவ்வகை தொடர் அப்படின்னா செய்தி தொடர். ஆன்சர் பி, செய்தி தொடர். அடுத்து பாருங்கள், காடர்கள் தொடர்பான கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்களை கருத்தில் கொள்க. காடர்கள் மிக சிறிய பழங்குடியினர் சமுதாயத்தினர் ஆவர். சிறிய பழங்குடியினர் சமுதாயத்தினர் ஆவர். சரி. காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளம்பு என்று அழைக்கின்றன. சரி. ஆள் அளம்பு என்று அழைக்கின்றன. சரி. காடர்கள் வாழ்க்கை முறையை பற்றி எழுத்துக்கள் குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை. சரி. அப்போ அனைத்தும் சரிதான். சரி. ஆன்சர் டி. இதுக்கு அனைத்தும் சரி, சரியானது. அடுத்து 59. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்க, கொடிக்கலங்கினா மிக வருந்தி. அப்போ 4 கமா. சம்பிரமுடன் முறையாக 1 கமா. வாகு அப்படின்னா சரியாக. அப்போ 2 கமா. காளான் அப்படின்னா யமன். காளான் என்பது யமன். பாருங்க, மறுபடியும் கொடிக்கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. வாகு அப்படின்னா சரியாக. காளான் அப்படின்னா யமன். அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், 60வது கொஸ்டின். வெட்டுக்கிளிகள் ஒரு இடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்து கொண்டே இருக்கும் காரணமான விலங்கு. வெட்டுக்கிளிகள் ஒரு இடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்து கொண்டே இருக்க காரணமான விலங்கு சருகுமான். ஆன்சர் ஏ, சருகுமான். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 61. உணர்ச்சி தொடர்புடைய கூற்றில் தவறானது கேட்குறாங்க. பாருங்க, அடடா என் தங்கை பரிசு பெற்றாள். இது ஊமை. சரி. அடுத்தது புலி வருகிறது அப்படிங்கிறது தவறு. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனே. அவலம். சரி. மலையின் உயரம்தான் மலையின் உயரம்தான் என்ன அப்படிங்கிற வியப்பு. சரி. அப்போ தவறானது பி மட்டும்தான் தவறு. மீதி 3மே உணர்ச்சி வாக்கியம். அப்போ அந்த தவறானது பாருங்க, ஓகேங்களா? புலி வருகிறது அப்படின்னா புலி வந்தால் அழுவுமா? பயம்தான். அழுகை கிடையாது, பயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வியங்கோல் வினைமுற்று தொடர்புடைய கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? இருவினை ஐம்பால் மூவிடங்கள் பொதுவாக வரும். மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும். சரி. ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. சரி. வாழ்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். சரி. 4. விகுதி பெற்று பெறாமலே வரும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். தவறு. அப்போ மேலே 1, 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 63. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்க, தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல்னா
ஆர்வம் கொள்ளுதல் 4 கமா. நன் செய் அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர் விளையும் நிலம், நீர்வளத்தோடு பயிர் விளையும் நிலம், அப்போ 3 கமா. புன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், புன்செய் அப்படிங்கிறது குறைந்த நீரால் ஓகேங்களா பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடும் பாடல், வல்லைப்பாட்டு அப்படிங்கிறது நெல் குத்தும்போது பாடும் பாடல். மறுபடியும் பாருங்கள், தூண்டுதல் அப்படிங்கிறது ஆர்வம் கொள்ளுதல், நன்செய் அப்படின்னா நீர் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர் விளையும் நிலம், புன்செய் அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டுங்கிறது நெல் குத்தும்போது பாடும் பாடல். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1, ஆன்சர் டி, ஆன்சர் டி. அடுத்து பார்த்துங்க, வியங்கோல் வினைமுற்றில் விகுதிகளில் பொருத்தமற்றது, ஓகேங்களா. இல்லு மட்டும்தான் பொருத்தமற்றது, மீதி எல்லாமே இயா இயர் கா இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்றில் வரும். வியங்கோல் வினைமுற்றில் வராதது இந்த இல்லு மட்டும்தான். அப்போ 64 ஆன்சர் இல்லு, 64க்கு ஆன்சர் இல்லு, மீதி 3மே வியங்கோல் வினைமுற்றில் விகுதியில் வரக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 65, பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்லு அப்படின்னா ஓடு அப்படிங்கிறதான் ஏவல் வினைமுற்று சொல்லு. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கும் நாள், உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கும் நாள் ஜூலை 28, ஆன்சர் பி. ஏவல் வினைமுற்று தொடர்பான கீழ்கண்டும் கூட்டுகளில் சரியானது எது, ஓகேங்களா. சரியானது எது, ஓகேங்களா. முன்னிலையில் வரும் சரி, ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை தவறு, விகுதி பெறாமல் மட்டுமே வரும் தவறு, விகுதி பெறாமல் மட்டுமே வருங்கிறது தவறு. கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும் சரி. அப்போ சரியானது இது 1 4 மட்டும் சரி, ஆன்சர் இதுக்கு டி தான், 1 4 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 68 பாருங்கள். ஹர்பஸ்னா மூலிகை, ஹர்பஸ் என்றால் மூலிகை 2 கமா. மில்லட்டிஸ் அப்படின்னா சிறுதானியங்கள், மில்லட்டிஸ்னா சிறுதானியங்கள் 4 கமா, ஓகேங்களா. ஆடிட்டார் அப்படின்னா பட்டாய கணக்காயர், அப்போ 1 கமா. ஆன்டிபயோடெக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி 3, அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 1 கமா 3, அப்போ ஆன்சர் எதில் இருக்குது, சியில் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், நீலகேசி தொடர்புடைய கீழ்கண்ட கூட்டில் சரியானது எது, நீலகேசி ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று, எது ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று தான் நீலகேசின்னு சொல்கிறாங்க, சரி. நீலகேசி பௌத்த சமய கருத்துக்களை வாதங்களில் அடிப்படையில் விளக்குகிறது, தவறு. சமய தத்துவங்கள் விவாதிக்கும் தருக்க நூலாக இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, சரி. அப்போ ஆன்சர் 1 3 மட்டும் சரி, கூற்று 1 2 3 1 3 மட்டும் சரி. அப்போ தவறானது பாருங்கள், நீலகேசி என்பது ஓகேங்களா இது பௌத்த காப்பியம் கிடையாது, சமண காப்பியம். அப்போ ஐஞ்சிறு காப்பியங்கள் 5மே சமண காப்பியம், 5மே சமண காப்பியம். 50 காப்பியங்களில் ஓகேங்களா மணிகுண்டு அந்த 2 மட்டும்தான் பௌத்த காப்பியம், மீதி 3 எல்லாமே சமண காப்பியம். அப்போ கொஸ்டின் நம்பர் 70 கடவுள் வாழ்த்து நீங்களாக நீலகேசி எத்தனை சருக்கங்கள் கொண்டது, கடவுள் வாழ்த்து நீங்களாக நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது அப்படின்னா 10 சருக்கங்களை கொண்டது. போர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி நீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள சருக்கம் தரும உரை சருக்கம், ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 72 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. டிசீஸ் அப்படின்னா நோய் 4 கமா, ஓகேங்களா. சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு 3 கமா. ஜென்ஸ் அப்படின்னா மரபு, ஜீன்ஸ் அப்படின்னா
மரபு. அல்றைக்கு அப்படின்னா ஒப்பாமை. ஒப்பாமை 1. அப்போ ஆன்சர் 4,3,2,1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது டியில் தான் இருக்குது. 4,3,2,1. நோய் நாடி, நோய் முதல் நாடி. நோய் நாடி, நோய் முதல் நாடி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். நோய் நாடி, நோய் முதல் நாடி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். அடுத்து பாருங்கள் 74 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஊமை தொடர். ஊமை தொடர். மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்துச்சுன்னா தடையற்ற மிகுதியாக. அப்போ 2, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மை அல்லது தெளிவாகன்னு சொல்லுவாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போல. எளிதில் மனதில் பதிதல். எளிதில் மனதில் பதிதல். 4, கிணறு வெற்ற பூதம் கிளம்பியது போல. எதிர்பாராத நிகழ்வுகள். எதிர்பாராத நிகழ்வு. மறுபடியும் பாருங்க, மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது வெளிப்படைத்தன்மை. பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு. அப்போ ஆன்சர் 2,1,4,3. அப்போ இது எங்கே இருக்குது? ஆன்சர் 7 தான் இருக்குது. 2,1,4,3. அப்போ ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 75வது கொஸ்டின். அதை பார்த்தீங்கன்னா மூளை. மூளை தொடர்பான கீழ்க்கண்ணும் கூற்றுகளில் சரியானது எது? மூளை முதுகு தண்டிலிருந்து மூளைக்கிறது. முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது. மூளையை 3 பாகங்களாக பிரிக்கின்றன. பாருங்க, முன்மூளையில் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன. சரி. உடம்பில் உள்ள சிறு மூளைதான் தம் உடலில் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரிதான். சரி. இதுக்கு ஆன்சர் டி. பாருங்கள், வேர்பாறு. வேர்பாறு, தலைபாறு, மிஞ்சினக்கால், பர்செந்தூரம், பற்ப செந்தூரம், பாரோ என கூறியவர் சித்தர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சித்தர் என்ன சொல்கிறாங்க? வேர்பாறு, தலைபாறு, மிஞ்சினா கால், பற்ப செந்தூரம், பாரோ என கூறியவர் சித்தர்கள். என கூறியவர்கள் சித்தர்கள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 77. அதை பார்த்தீங்கன்னா கவிமணி தொடர்பான கீழ்க்கண்ணும் கூற்றில் சரியானது. குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். யார்? கவிமணி குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள். 36 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார். சரி. பாருங்க, ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் எழுதியுள்ளார். சரி. உமர்கயம். அதை பார்த்தீங்கன்னா உமர்கயம் பாடல்களை என்னும் மொழிபெயர்ப்பு நூல்களையும் படைத்துள்ளார். அப்போ இதுவும் சரி. ஆன்சர் டி. அனைத்தும் சரி. காலை மாலை உளவினிதம் காற்று வாங்கி வருவேனே, காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவானே என கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. காலை மாலை உணவித்தும் காற்று வாங்கி வருவேனே, காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவானே என கூறியவர் தேசிய கவிமணி விநாயகம் பிள்ளை. 79. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார், போர்த்த பிணியுள் பிறவர் பொறிதின்பர் முற்றோ என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நீலகேசி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊமைத்தொடர். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஊமைத்தொடர் பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்க, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. ஓகேங்களா? தற்செயல் நிகழ்வு. அப்போ 2, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, ஒற்றுமையின்மை. அப்போ 4, குன்றில் மேலிட்ட விளக்கு போல, குன்றின் மேலிட்ட விளக்கு போல, புகழ். 1, வேலியே பயிரை மேய்ந்தது போல, வேலியே பயிரை மேய்ந்தது போல, மன்னன் மக்களை துன்புறுத்துதல். 3,
மறுபடியும் பாருங்க, காக்கை உட்கார பணம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்ச்சி. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை. குன்றின் மேலிட்ட விளக்கு போல புகழ். வேடியே பயிரை மேய்ந்தது போல மன்னன் மக்களை துன்புறுத்துதல். அப்போ ஆன்சர் 2,4,1,3. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது? பியில் தான் இருக்குது. 2,4,1,3. வருமுன் காப்போம், வருமுன் காப்போம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மலரும் மாலையும். வருமுன் காப்போம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மலரும் மாலையும். ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, மனித மூளை. மனித மூளை தொடர்புடைய கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? பாருங்க, மனித மூளையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் ஆகும். சரி. மனித மூளையின் 1000 கோடி அதாவது 100 பில்லியன் நியூரான்கள் உள்ளன. தப்பு. நியூரான்கள் வலைப்பின்னல் தான் புத்தசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியனவாகும். அப்போ நியூரான்களினுடைய வலைப்பின்னல் தான் ஓகேங்களா புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியவனவாகும். இது சரி. அப்போ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 83. உடல் நலத்துக்காக நாள்தோறும் செய்ய வேண்டியவைகளில் தவறானது. உடல் நலத்துக்காக நாள்தோறும் செய்ய வேண்டியவைகளில் தவறானது எது? தினமும் 40 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைபயணம். இது தவறு. அடுத்ததெல்லாம் பாருங்கள், தினமும் 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி. தினமும் 7 மணி நேரம் தூக்கம். சரி. தினமும் 3 லிட்டர் நீர் அருந்துதல். சரி. அப்போ தவறானது ஏ மட்டும்தான் தவறானது. அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. பாருங்க, தெரிநிலை பெயரெச்சம் எழுதிய கடிதம் 4 கமா. குறிப்பு பெயரெச்சம் சிறிய கடிதம் 2 கமா. தெரிநிலை வினையெச்சம் எழுதி வந்தான் 1 கமா. குறிப்பு வினையெச்சம் மெல்ல வந்தான் அப்போ 3. மறுபடியும் பாருங்கள், தெரிநிலை பெயரெச்சம் எழுதிய கடிதம், குறிப்பு பெயரெச்சம் சிறிய கடிதம், தெரிநிலை வினையெச்சம் எழுதி வந்தான், குறிப்பு வினையெச்சம் மெல்ல வந்தான். அப்போ ஆன்சர் 4 கமா 2 கமா 1 கமா 3. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 85. தமிழ் மருத்துவத்தின் மருந்து. தமிழர் மருத்துவத்தின் மருந்து என்பது டேஸ் நீட்சியாக உள்ளது. தமிழர் மருத்துவத்தின் மருந்து என்பது டேஸ் நீட்சியாக உள்ளது. உணவின் நீட்சியாக உள்ளது. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், ரங்கராஜன் எழுதிய நூல்களில் பொருத்தமற்றது அப்படின்னா அவர் எழுதாத நூல். இப்போ ரங்கராஜன் எழுதிய நூல் என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள். இது எல்லாமே ரங்கராஜன் எழுதுனது. எழுதாத நூல் எதுனா தூண்டில் மீன்கள். அப்போ ஆன்சர் பி, தூண்டில் மீன்கள். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. நித்தம் அப்படின்னா நாள்தோறும். இப்போ 4 கமா. மட்டு அப்படின்னா அளவு. மட்டு என்றால் அளவு. ஓகேங்களா. சுண்ட அப்படின்னா நன்கு. அப்போ 2 கமா. வையம் அப்படின்னா உலகம். அப்போ 1. மறுபடியும் பாருங்க, நித்தம் நாள்தோறும். மட்டு அப்படின்னா அளவு. சுண்ட அப்படின்னா நன்கு. வையம் அப்படின்னா உலகம். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. அப்போ இது எதில் இருக்குது? டியில் தான் இருக்குது. 4 கமா 3 கமா 2 கமா 1. அப்போ ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 88. கொஸ்டின் நம்பர் 88. எச்சம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டுவது முற்றெச்சம். தப்பு. வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். அப்போ வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். சரி. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம்.
இதுவும் சரி. அப்போ ஆன்சர் 2 மற்றும் 3 மட்டும் சரி. 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் சி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவையான குருதியின் அளவு. அப்போ மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படும் குருதியினுடைய அளவு 800 மில்லி லிட்டர். அப்போ மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படும் குருதியினுடைய அளவு 800 மில்லி லிட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. கொஸ்டின் நம்பர் 90 பாருங்க. பேணு வையோல் அப்படிங்கிறது பாதுகாத்தல் 2, திட்டுமுட்டு தடுமாற்றம். திட்டுமுட்டுனா தடுமாற்றம் 1, தீர்வான நீங்குபவை 4, உபசமம் அடங்கி இருத்தல் 3. மறுபடியும் பாருங்க. பேணு வையோல் பாதுகாத்தல், திட்டுமுட்டு தடுமாற்றம், தீர்வான தீங்குபவை, உபசமம் அடங்கி இருத்தல். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா எச்சம் தொடர்பான கீழ்கண்ணும் கூற்றுகளில் சரியானது. பாருங்க. பொருள் முற்றுப்பெற்று எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையெச்சம் என 2 வகைப்படும் சொல்கிறாங்க. சரி. அடுத்தது பாடும் பாடல் நிகழ்கால பெயரெச்சம் தவறு. பாடும் பாடல் நிகழ்கால பெயரெச்சம் தவறு. பெயரெச்சை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பெயரெச்சை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். சரி. அப்போ 1, 3 மட்டும் சரி. கூற்று 1, 3 மற்றும் சரி. 1, 3 மற்றும் சரி. கூற்று ஆன்சர் பி. அடுத்து 92. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. ரங்கராஜன் தொடர்புடைய கீழ்கண்ணும் கூற்றுகளை கவனி. சுஜாதாவினுடைய இயற்பெயர் ராஜகோபாலன் தவறு. மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவருடைய முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். அப்போ மின்னணு இயந்திரம் யார் கொண்டு வந்தாங்க? ஓகேங்களா? சுஜாதா, அதாவது ரங்கராஜனால் கொண்டு வரப்பட்டது. சிறுகதைகள், புதினம், நாடகங்கள், அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை, வசனம் என பல துறையில் பணியாற்றியுள்ளவர். சரி. அப்போ 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் சி. 2, 3 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. மூளையானது குருதி, உயிர்வளி ஆகியவற்றின் மொத்த தேவையில் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறது? 5ல் 1 பங்கு. 5ல் 1 பங்கு. அது பார்த்தீங்கன்னா மூளையானது குருதி, உயிர்வளினா காற்று, ஆக்சிஜன் ஆகியவற்றை மொத்தம் தேவையில் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறதுனா 5ல் 1 பங்கு. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நிழல் இகழும் நிழல் இகழும் ஒளி பொருந்திய. அப்போ 2, போர்த்தற்கு அகற்றுவதற்கு. அப்போ 4, தெளிவு அப்படின்னா நற்காட்சி. அப்போ 1, சிறந்தன தன்மையுடையன 3. மறுபடியும் பாருங்க. நிழல் இகழும் ஒளி பொருந்திய. பேர்த்தற்கு அப்படிங்கிறது அகற்றுவதற்கு. தெளிவு நற்காட்சி. சிறந்தன தன்மையுடையன. ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 96. நீலகேசி கூறும் நோயின் வகைகளில் இடம்பெறாதது எது? வெளியிலிருந்து துன்பம் தருவன. இதுதான் இடம்பெறாதது. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்தினால் நீங்கும் நோய்கள், எதனால் தீராத தன்மையுடைய நோய்கள், உள்ளுக்குள் இருக்கும் துன்பம் தருவன. இது எல்லாமே நீலகேசி சொல்லுது. நீலகேசியில் இடம்பெறாதது வெளியிலிருந்து துன்பம் தருவன. டி மட்டும்தான் இதுக்கு இடம்பெறாதது. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. குற்றவா அப்படின்னா
கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக, அப்போ 4 கமா. பிணி அப்படின்னா துன்பம், பிணி என்றால் துன்பம் 1 கமா. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு, அப்போ 2 கமா. பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே 3 கமா. மறுபடியும் பாருங்க, கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக, பிணி என்றால் துன்பம், ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு, பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 98. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஸ் எனப்படும், முற்றெச்சம். ஆன்சர் பி, முற்றெச்சம். தலைமைச் செயலகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தலைமைச் செயலகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சுஜாதா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகேசி கூறும் திரியோக மருந்து நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம். ஆன்சர் டி. ஆன்சர் டி. அப்போ நீலகேசி கூறும் திரியோக மருந்து அப்படின்னா நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம். ஆன்சர் டி. இப்போ பார்த்தீங்கன்னா 8th தமிழ் புக்கு இயல் 1லிருந்து 100 வினாவிடை வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.